H-1B விசா கட்டண உயர்வு விவகாரத்தில் ஒன்றிய பாஜக அரசு மீது கடும் விமர்சனம் எழுந்துள்ள நிலையில் பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. H-1B விசா கட்டணத்தை அமெரிக்கா உயர்த்தியதை சுட்டிக்காட்டி இந்தியா பலவீனமான பிரதமரை கொண்டுள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீண்டும் காட்டமாக விமர்சித்துள்ளார். அவர் கடந்த 2017ஆம் ஆண்டு தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டதை ரீபோஸ்ட் செய்து இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதேபோல் அமெரிக்க அதிபர் ஒவ்வொரு நாளும் அவமதிப்பு செய்வதாகவும் ஆனால் பிரதமர் மோடி அமைதியாக உள்ளதாகவும் காங்கிரஸ் மூத்த தலைவர் பவன் கெரா தெரிவித்துள்ளார். விசா விவகாரத்தில் பிரச்சனையை பிரதமரால் கையாள முடியவில்லை என்று டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் விமர்சித்துள்ளார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோணத்தில் இந்தியர்களை அமெரிக்கா துன்புறுத்துவதாக பிஜு ஜனதாதளம் கட்சியின் துணைத் தலைவர் பிரசன்னா ஆச்சாரியா தெரிவித்துள்ளார். H-1B விசா விவகாரத்தில் பாஜக ஒன்றிய அரசு தோல்வியடைந்துள்ளதாக மக்களவை உறுப்பினர் அசாதுதீன் ஓவைசி சாடியுள்ளார். இதனிடையே அறிக்கை வெளியிட்டு விளக்கம் அளித்துள்ள வெளியுறவுத்துறை அமைச்சகம் H-1B விசா திட்டத்தில் அமெரிக்கா கொண்டு வந்துள்ள புதிய கட்டுப்பாடுகளால் ஏற்படும் பாதிப்புகளை உன்னிப்பாக கவனிப்பதாகவும் இதுகுறித்து ஆய்வு செய்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது. இந்தியா மற்றும் அமெரிக்க நாடுகளில் உள்ள தொழில்துறை நிறுவனங்களுடன் உரிய ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. மனிதாபிமான அடிப்படையில் குடும்பங்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை அமெரிக்க அதிகாரிகள் கருத்தில் கொள்வர் என்று எதிர்பார்ப்பதாகவும் அறிக்கையில் ஒன்றிய அரசு கூறியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.